மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்னைக்கு திதி நல்லா இல்லைன்னா கூட யோகமும் கிழமையும் கரணமும் நல்லா இருக்கிறதுனால 9 ராசிகளுக்கு நல்ல நாள். யார் அந்த அதிர்ஷ்டசாலிகள் என்பதை நாங்கள் சொல்லிடுறோம். 3 ராசிகளுக்கு தான் சிறப்பாக இல்லை இந்த புதன்கிழமை. எனவே எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அஸ்வினி பரணி கிருத்திகை 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டணும். மனசுக்குள்ள ஓம் சௌமியனை போற்றி, சரத்வானை போற்றி, சதுரனை போற்றி, சங்கபாலனை போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது, உறுதி. இதை செஞ்சிருங்க. ரிஷபராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமான நாள். உங்களுடைய பிரதிபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஓம் தாராதேவியை போற்றி, தாமிரபரணியை போற்றி, தத்தாத்திரேயரை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்பப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஓம் தாராதேவியை போற்றி, தாமிரபரணியை போற்றி, தத்தாத்திரேயரை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்பப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் பேச்சு சாமர்த்தியமும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஓம் தாராதேவியை போற்றி, தாமிரபரணியை போற்றி, தத்தாத்திரேயரை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்பப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். வாழ்க்கை வளமாகும், உயர்வு உண்டு, நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். ஏகப்பட்ட திருஷ்டியும் பொறாமை இருக்கு உங்கள் மேலே. விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுறணும். ஓம் தாராதேவியை போற்றி, தாமிரபரணியை போற்றி, தத்தாத்திரேயரை போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்பப்போ ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் படித்து பாருங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர் உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ சொல்லிக்கிங்க. விநாயகர் அகவல் படித்து பாருங்க. தயவு செய்து ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் திருஷ்டி இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் இந்த வழிபாடு. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும். இதை செய்து விட்டார். துலா ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. உங்கள் பிரபலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ சொல்லிக்கிங்க. விநாயகர் அகவல் படித்து பாருங்க. தயவு செய்து ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் திருஷ்டி இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் இந்த வழிபாடு.
மொத்தத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இதை செய்து விட்டார். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, பச்சை. இன்று அவசரம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே வழிபாடு செய்தால் அனுகூலமான எண்ணும் திசையும் நிறமும் உங்களுக்கு உண்டு. அதை தான் சொல்லியிருக்கோம். பிரார்த்தனை முக்கியம். அவசரம் வேண்டாம், பதட்டம் வேண்டாம். நிதானம், பொறுமை. ஆலோசித்து செயல்படுங்கள். காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டணும். மனசுக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. இதை செஞ்சிருங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம். கோபம் இல்லை, பெருந்தன்மை உண்டு. எதிரிகளும் உதவி செய்வார்கள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ சொல்லிக்கிங்க. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. தயவு செய்து ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் திருஷ்டி இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் இந்த வழிபாடு. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இதை செய்து விட்டார். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், வீண் பிடிவாதம், வீம்பு அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை. காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டணும். மனசுக்குள்ள ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி இந்த மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. இதை செஞ்சிருங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நிம்மதி, சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ சொல்லிக்கிங்க. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. தயவு செய்து ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் திருஷ்டி இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் இந்த வழிபாடு. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இதை செய்து விட்டார். மீன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. ஓம் ஞானாம்பிகையே போற்றி, ஞானதேவியே போற்றி இந்த மந்திரங்களை கொஞ்சம் சொல்லுங்க. அப்பப்போ சொல்லிக்கிங்க. விநாயகர் அகவல் படிச்சு பாருங்க. தயவு செய்து ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஆனால் திருஷ்டி இருக்குது. அதை மாற்றுறதுக்காக தான் இந்த வழிபாடு. மொத்தத்தில் அதிர்ஷ்டம் அதிகமாகும் இதை செய்து விட்டார். நேயர்களே, எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை என்பதை இப்பொழுது பார்த்தோம். திதி சரியில்லைன்னா கூட கிழமை நல்லா இருக்குது, யோகம் நல்லா இருக்குது, கரணம் நல்லா இருக்குது. அதனாலே ஜெயிக்கிறீர்கள். நல்ல மாற்றம் உங்களுக்குள்ளே வரும். 3 ராசிகளை தவிர பலருக்கு நன்மைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.